ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான மொறுன்னு மஞ்சள் பூசணிக்காய் தோசை தாங்க பார்க்க போகிறோம். இந்த தோசையை அரிசி ஊற வச்சு தான் செய்வாங்கங்க. ஆனால் நாம் இந்த வீடியோவில் இன்ஸ்டண்ட்டாக எப்படி மஞ்சள் பூசணிக்காய் தோசை செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பூசணிக்காவை பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த தோசை செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் நம்ம பூசணிக்காய் சேர்த்துனதே தெரியாது. இன்றைக்கி நான் இந்த மாதிரி ஒரு துண்டு பூசணிக்காய் எடுத்திருக்கேங்க. இப்போ நான் செய்கிற அளவு 3 பேர்த்துக்கு கரெக்டாக இருக்குங்க. இந்த பூசணிக்காவோட தோலை இந்த மாதிரி கத்தி இல்லைன்னா காய் சீவுறதை வச்சு நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தோல் நீக்கி கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எப்போதும் ஒரே மாதிரியே தோசை இட்லின்னு போயிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக தோசை செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஆரோக்கியமானது கூட. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணதுக்கு அப்புறமா கட் பண்ண பூசணிக்காவை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு துண்டு இஞ்சி, உங்கள் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நார்மல் நீங்கள் இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுவீங்கள்ல, அந்த மாவு தாங்க. அந்த மாவில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூசணிக்காவோட விழுதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்குங்க, அதனால் நீங்கள் பூசணிக்காய் அரைக்கும் போது உப்பு சேர்த்து அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. மாவு நல்லா திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பாருங்க. எனக்கு கொஞ்சம் பத்தலை, அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கும்போது தோசை மாவு ஊற்றுனீங்கன்னா தோசை நல்லா முறுமுறுன்னு வருங்க. இந்த பூசணிக்காய் தோசைக்கு தோசைக்கல்ல மாவு ஊற்றும் போது அடுப்பு ஹையில் தான் இருக்கணுங்க. தோசை ஊற்றுனதுக்கப்புறமா கண்டிப்பாக சிம்மில் வச்சிடணும். இல்லைன்னா அரிசி மாவு வெந்துடுங்க. ஆனால் நம்ம அரைச்சி ஊற்றினா பூசணிக்காய் வேகாது. இப்போ இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த தோசையை நீங்கள் 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்க கொடுக்கலாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுக்கும்போது மிளகாய் இல்லாமல் பூசணிக்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ தோசையோட கலர் மாறிடுச்சுங்க. தோசை கொஞ்சம் வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் தோசை நல்லா முறுமுறுன்னு வருங்க. பாருங்கள், நம்மளோட தோசை நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா முறுமுறுன்னு இருக்குங்க. இப்போ இந்த தோசையை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எண்ணெய் விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான மொறுன்னு நம்மளோட மஞ்சள் பூசணிக்காய் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு சிலர் இதை பரங்கிக்காய் தோசைன்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுங்க. ஒரு சில சமயம் குழந்தைங்க வேக வச்ச பூசணிக்காய் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு இந்த மாதிரி தோசை பண்ணி கொடுங்க. உங்களுக்கு இந்த பரங்கிக்காய் தோசை வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும், அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தோசையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தோசையை நீங்கள் தேங்காய் சட்னிலேருந்து தக்காளி சட்னி வரைக்கும் எல்லா சட்னி கூடயும் சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி தோசை கூட தொட்டு சாப்பிட குழம்பு தான் செஞ்சுருக்குறேங்க. பாருங்கள், நம்மளோட தோசை நல்லா முறுன்னு வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும், அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.